கிரியேட்டர்ஸ், நான் தான் உங்க கனி தமிழ் டெக். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீப்ளேஸ் சாங்கை யூஸ் பண்ணி எப்படி கார்ப்பரேட் கிளைமை சரி பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உங்க குரோம்ல உங்களுடைய யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, யூடியூப் லைப்ரரின்னு போட்டு உங்களுடைய யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், அதாவது ஆடியோ லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். இப்போ நீங்க நல்லா முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் வரும். வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி பேஜ் தான் வரும். சேனல் கான்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஜ் வரும். இப்போ நீங்க வீடியோ கீழே இங்க பாருங்க, ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது மேல கிளிக் பண்ணுங்க. அப்புறம் காப்பிரைட்னு சொல்லிட்டு அது மேல கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நமக்கு தேவையான காப்பிரைட்டான வீடியோல தனியா வந்துருச்சு. இப்ப நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் சாங் எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் சொல்ல போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீடியோவை சூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுடைய வீடியோ இந்த மாதிரி இருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காப்பிரைட்டை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சி டீடைல் போங்க. இப்போ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் ஆக்ஷன் அப்படி இருக்கு, இது மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ரீப்ளேஸ் சாங் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த ரீப்ளேஸ் சாங் மேல கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. பேஜ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, யூடியூப்ல நிறைய மியூசிக் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃப்ரீயாவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இது 100க்கு 100 உண்மை, கண்டிப்பா நீங்க பயப்படவே தேவையில்லை. இப்போ நான் ஒரு சாங்கை செலக்ட் பண்ணி எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாங்கை பிளே பண்ணி கேட்போம். இப்போ இந்த சாங் உங்களுக்கு வேணும்னா ஆட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை சேர்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு இங்க வந்துடுச்சு. கரெக்டா பாருங்க, காப்பிரைட் இருக்கிற இடத்துல மட்டும் அது வந்து இங்க செட் ஆயிடுச்சு. இந்த வீடியோல இது வரைக்கும் தான் காப்பிரைட் இருக்கு, ஸோ அதனால இது வரைக்கும் வந்து செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒருவேளை இந்த சாங் பிடிக்கலனாலும் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு சாங்கை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டு இங்க சேவ் இருக்கு பாத்தீங்களா, இதை சேவ் கொடுத்துருங்க. இங்க என்ன கேக்குறாங்கன்னா, கன்ஃபார்மா இன்னொரு டைம் நம்ம கொடுத்துடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. திரும்பவும் சேவ் கொடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, திஸ் ப்ராசஸ் மைட் டேக் a while அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் நமக்கு இருக்கு. கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு, வெளியே வந்துருங்க. திரும்பவும் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, மேல இருந்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க இல்லையா, அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல பாருங்க, நம்ம காப்பிரைட்டான வீடியோ இப்ப ரீப்ளேஸ் ஆட் பண்ணோம். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காப்பிரைட் இருந்தது, இப்ப செக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த செக்கிங் வந்து நன்னன் மாறணும். இந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நீங்க இந்த வீடியோ போடும்போது எவ்வளவு நேரம் எடுத்துச்சோ அதே அளவுக்கு டைம் எடுக்கும். சின்ன வீடியோவா இருந்தா கொஞ்ச நேரம் ஆகும், லென்த் வீடியோவா அதாவது லாங் வீடியோவா இருந்தா கொஞ்சம் நேரம் அதிகமா எடுக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நன்னன் மாறணும். அப்படி நன்னன் மாறிடுச்சுன்னா உங்களுடைய வீடியோக்கு கார்ப்பரேட் கிளைம் இல்ல, அதாவது கார்ப்பரேட் கிளைம் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, நன்னன் மாறிடுச்சு. இது கண்டிப்பா 100க்கு 100 உண்மை. சோ நீங்க உங்களுக்கு நான் லைவா காமிச்சிட்டேன். இது இப்ப நீங்க ரீப்ளேஸ் சாங்கை பத்தி கத்துக்கிட்டீங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் இதுல நிறைய டைப் இருக்கு, அதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, கார்ப்பரேட் நமக்கு யாரு கொடுக்குறாங்க, அதனால நமக்கு என்ன பிரச்சனை, எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம். இல்ல என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா கீழே நீங்க பிளே பட்டன்ல கிளிக் பண்ணி அங்கேயும் நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல கார்ப்பரேட் வந்தா கண்டிப்பா கியூர் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.